நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. பல்லாங்குழி ஏன் பேர் தெரியுமா? குழியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, 14 குழிகளை கொண்டதால் 14 குழி பல்லாங்குழி. சரியா? இது மாதிரி ஒரு இதில் பேசி வச்சுருந்தாங்க. அந்த பையன் வந்து ஐடியில் வேலை பார்க்குறாரு. அவர் பையன் படிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சேலை வச்சுருக்காங்க. யார் போய் 5 நிமிஷத்தில் கட்டிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு. வேட்டி கட்டினா பாருங்கள் தமிழ்நாட்டில் எப்படி ஆகி போச்சுன்னு. இதுக்கெல்லாம் என்னென்னா மரபு விட்டுறக்கூடாது, மரபு விடக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேரளாக்காரர்கள் வந்து அவங்களுடைய விழாக்களில் வேறு ஏதாவது உடை அணிகிறாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஜெண்ட மேளம் தமிழ்நாட்டில் வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நாதோசரத்தை யாராவது கூப்பிட்றாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது கூப்பிட்றாங்களா? பீகாரில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க இல்லையே. ஆனால் எல்லாருக்கும் நம்ம வாழ்வு கொடுப்போம். அதுதான் நம்ம பழக்கம். கொடுப்போம், இருக்கட்டும், நம்மளும் பிழைக்கணும். தேசிய கீதம்லாம் ஏன் சேர்ந்து பாடுறோம் தெரியுமா? முழுசாக யாருக்கும் தெரியாது. சில பேர் கடைசியில் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க, ஜெயஹேன்னு வருவாங்க. அது வரைக்கும் மண்ணுக்கிட்டு இருப்பான் வாய. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர களியாட்டம் என்று அவர்களுடைய, அதாவது உழைப்பு, உறக்கம், களியாட்டம் என்று 24 மணி நேரத்தை பிரிக்கணும்னு போராடினாங்க. சிகாகோவில் தான் நடந்தது. சீனாவிலேயோ ரஷ்யாவிலையோ நடக்கலை. ஒரு பக்கம் ஆன்மீக புரட்சி விவேகானந்தர் நடந்தது அங்கே தான், தொழிலாளர் புரட்சி நடந்தது அங்கே தான். அந்த 8 மணி நேரங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எந்நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 12 மணி நேரம், 24 மணி நேரம். அது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாங்க பாருங்க, அதை நான் மறுக்கிறேன். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ரூம். அவர் ரூம்குள்ளேயே இருக்கார். ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கார். எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. எவ்வளவு சண்டை பிரச்சனை, ஒரு சின்ன சண்டையை கூட அழகாக டேக்கிள் பண்ணுவேன். அன்னைக்கெல்லாம் 2 மணி நேரம் என் ஒய்ஃபை திட்டினேன் சார். ஒரு வார்த்தை திருப்பி பேசல. அவ 2 மணி நேரம் திட்டினேன். அப்போ அவள் தூங்கிட்டு இருந்தா. எனக்கு நானே திட்டிக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா கை தட்டிங்க. எல்லா பெண் குழந்தைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்குடா தங்கா, சூப்பர்ரா தங்கா, வெரி குட்ரா தங்கா. திட்டுவாரா பொண்ணை? பதிலே சொல்ல மாட்டார். பொண்ணை எந்த குறையும் சொல்ல மாட்டார். ஆனால் அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். அவன் நேரம் வருவான், அம்மா யார் சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா லூஸு, போகிற இடத்துல உசுர வாங்குமா, திட்டுவான். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டா இல்லையா? குடும்பம் என்று சொன்னாலே ஒரு பெண்ணால் தான் அந்த குடும்பம் என்று அழைக்கப்படும். கல்யாணமாக ஆகாமலே ஒரு 10 ஆம்பளைங்களை ஒரு இடத்துல போட்டு வைங்க, அதுக்கு பேர் குடும்பம்னு பேரா? எல்லாம் காலி பசங்க ஒன்றா இருக்கிறான்னு. அந்த காலியாக இருக்கிறவனை கூட நிறைகுடமாக ஆக்குவது ஒரு பெண் வந்த பிறகுதான் என்பது தான். ஒருத்தன் தொழில் செய்கிறான், தொழிலில் சரிவு ஏற்பட்டது. அவன் கல்யாணமானவனாக இருந்தால் மனைவியின் மடியிலே தலை வைத்து அல்லது மனைவியின் தோள்களிலே சாய்ந்து அவள் கோதி விட்டு கொண்டே, உன்னால் முடியும்யா, உனக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும், நீ கொஞ்சம் நிமிர்ந்து நின்ன சத்தியமாக நீ ஜெயிப்பன்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுக்குறா பார்த்தீங்களா? அதில் தான் சார் ஒவ்வொரு ஆணும் தலை நிமிர்கிறான். அதனால்தான் உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடின்னு பாடினாங்க. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க R. அருணாச்சலம், A. ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள்.
ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. தோகை மயில் உழவும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை, திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை, காதலால் கூப்போர்தம் கை. வேற ஒன்றும் இல்லை, கடவுள் வாழ்த்து பாடினேன். சரி, ஏன்னா இது ஏதோ ஒரு பாயிண்ட் நினச்சிடக்கூடாது குடும்பத்தில். இது முதல்ல முருகனை பாடினேன், அடுத்து விநாயக பெருமானை சொல்கிற மாதிரி சொன்னது. திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய மகிழ்வித்து மகிழ்வோம் என்கின்ற ஒரு அற்புதமான நல்விழா. இந்த அருமையான நல்விழாவை உலகெங்கும் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு நகரத்தார் ஊர்களில், ஊர் கடைசி உலகம் மட்டுமோ அங்கே இருந்து வரைக்கும் எல்லா ஊர்களிலிருந்து வருகை தந்து இதனை மிகச்சிறப்பாக நடத்துகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பிலே முதல் வணக்கத்தை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த பழமையும் பெருமையும் மிகுந்த நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள், செயலாளர், பொருளாளர், இந்த நிகழ்ச்சியில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டு மகிழ, கூடி மகிழ, வியந்து மகிழ அப்படின்னு 3 தலைப்பு போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒன்றா செஞ்சாலும் பரவாயில்ல, கேட்டு அதே போல் கூடி வியந்து மகிழ்வதற்கு ஏற்றபடியாக முதல்ல சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி, அப்புறம் வினாடி வினா நிகழ்ச்சி கூட நடத்துகிறாங்க. நான் பக்கத்து ரூமில் கூட உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். தேவாரம் திருவாசகத்தில் ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா, இந்த பாட்டு எதில் வருது, அந்த பாட்டு எதில் வருது, ஆனால் கரெக்டாக சொன்னீங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. சரி, அது காலத்துக்கு ஏற்றபடியான தலைப்புகள். நடுவில் தமிழையும் சேர்த்துக்குங்க. உதாரணமாக ஒரு திருவருட்செல்வரில் ஒரு பாட்டை சொல்லி இதை பாடினது யார் அப்படி கேட்டால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் வாத்தியாரெலாம் கூப்பிட்டா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன். அந்த குழந்தைகள் டான்ஸ் ஆடுறப்ப ஒரு தேவையில்லாத பாட்டுக்கெல்லாம் ஆடினாங்க. 8 வயசு பிள்ளை. நமக்கே சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுகிறப்ப சொன்னேன், இந்த மாதிரி பாட்டெல்லாம் கொஞ்சம் போடாமல் இருந்தால் நல்லா இருக்குங்கய்யா பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே அப்படின்னு சொன்னேன். அன்னையோடு நிப்பாட்டினாங்க என்னை கூப்பிடுறத. நீ வந்தால் தானே மகனே இதெல்லாம் சொல்லுவ, போ. கொஞ்சம் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறப்ப இது என்ன, இது யார், அது என்ன அப்படின்னு கேட்டால் அதை விளக்கி சொல்லணும். நம்ம பிள்ளைகளுக்கு கோபுரம் ஏன் உயரமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லணும். ஏன்னா முன்ன காலத்தில் கிராமத்தில் இருந்து வரக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு ஒரு கோபுரத்தை பார்த்த உடனே ஒரு ஊர் தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஊர் தெரியும். தமிழில் கோபுரம்னா உங்களுக்கு புரியலைன்னா டவர் அப்படி வச்சுக்கோங்க. டவர் தெரியும். இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த செல் டவர் இருக்குது, அப்போ பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறப்பல இப்போ அப்போ கோபுரம். அந்த கோபுரம் இருந்தால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே போனால் உணவு கிடைக்கும், நம்பர் 1. அடுத்தது என்னென்னா, ஆதூர சாலைன்னா மருத்துவமனை, அங்கே மருத்துவம் செய்வதற்கு தோட்டம் வச்சு மருந்து தயாரித்து கொடுப்பாங்க. 2. 3வது அங்கே கலைகள், பண்பாடு, நாட்டியம், இசை, ஓவியம், சிற்பம் எல்லாம் இருக்கும். ஒருத்தர் கதை சொல்லிட்டு கூட இருப்பார். பெரிய புராணம் சொல்லுவார், கந்த புராணம் சொல்லுவார், ராமாயண மகாபாரதம் சொல்லுவார். இது எல்லாமே இருக்கும். ஒரு பாதுகாப்பும் இருக்கும். இன்னொன்று, எப்படி ஒவ்வொரு மதத்தார் கூடுவதற்கு ஒரு இடம் இருக்கிறதோ, இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வதற்கு ஒரு இடம் இருப்பதை போல, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இறைவனை வணங்குவதற்கு ஒரு சர்ச்சில் கூடுவதைப் போல, இந்துக்களும் கூடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள்
மொத்தமாக கூட வச்சாங்க. அப்படி கூடுவதற்கான ஒரு இடம்தான் நம்முடைய கோயில். இப்போ ஏன் கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் இத்தனை விஷயத்தை சொல்லலாம். அப்புறம் நம்முடைய வேண்டுதல்கள்லாம் சொல்லலாம். அதுலேயும் உலகெங்கும் இருக்கிற கோயில்களில் நான் போடவுடனே அந்த கல்வெட்டுகளை பார்ப்பேன். யாராவது ஒரு நகரத்தாருடைய பேர் இல்லாத கோவில் உலகத்திலேயே இல்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை நான் பார்த்த வரைக்கும். அதாவது மொழிக்கும் ஆன்மீகத்திற்கும் கல்விக்கும் பெரிய இடத்தை, பெரிய உதவியை செய்தவர்கள் நகரத்தார்கள் தான். அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், எங்களுடைய தியாகராசர் கல்லூரி, இத்தனையும் கல்வி வளர்த்த இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அதே போல் கோயில்கள். இப்போ யாராவது நகரத்தார்னு சொன்னோன்னே நான் கேட்பேன், 9 கோயிலில் எந்த கோயில் உங்கள் கோயில் அப்படின்னு கேட்பேன். பார்த்தீங்களா, அதை அவர் சொல்ல தயங்கினார்னாலே எனக்கு தெரியும் அவர் அந்த கோயில் பக்கமே போகிறதுல போட்டிருக்கு அப்படின்னு. வேணும் இதை பாருங்கள், நான் சொல்லலை, தொல்காப்பியம்னு 3000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இலக்கியம் சொல்லுது. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப. உங்கள் வீட்டில் ஒரு சாமி இருக்குல்ல, அந்த சாமி நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வருமா. வழிபடு தெய்வம், அதுதான் நம்முடைய குலதெய்வம். நிற்புறம் காப்ப. பத்திரிக்கையா அங்கே தான், முதல் முடியறக்கிறதா அங்கே தான். என்ன ஒரு 50 வருஷத்துக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் அப்படி தொடர வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு இதை பழக்கி கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்துடுறேன். நகரத்தார்கள் விழா ஒரு தடவை குற்றாலத்தில் நடந்தது. ஏறத்தாழ ஒரு 1000 தலைக்கட்டு வந்திருந்தாங்க. அதில் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, அமெரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, எல்லா நாட்டில் இருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய, இங்கேருந்து போய் வியாபாரத்திற்காக, கல்விக்காக, வேலைக்கு போனவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அவங்க ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி தெரியுங்களா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நகரத்தார் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், நம்முடைய பொருள்கள் எல்லாம் ஒரு ரூமில் இருக்கும். வேகமாக போய் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு பொருளை பார்த்துட்டு வந்து எழுதணும். இது என்ன, பல்லாங்குழி எழுத தெரியணும். பல்லாங்குழி ஏன் பேர் தெரியுமா, குழியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, 14 குழிகளை கொண்டதால் 14 குழி பல்லாங்குழி. சரியா? இது மாதிரி ஒரு இதில் பேசி வச்சுருந்தாங்க. அந்த பையன் வந்து ஐடியில் வேலை பார்க்குறாரு, அவர் பையன் படிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சேலை வச்சுருக்காங்க. யார் போய் 5 நிமிஷத்தில் கட்டிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு. வேட்டி கட்டினா பாருங்கள், தமிழ்நாட்டில் எப்படி ஆகி போச்சுன்னு. இதுக்கெல்லாம் என்னன்னா, மரபு விட்டுறக்கூடாது, மரபு விடக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேரளாக்காரர்கள் வந்து அவங்களுடைய விழாக்களில் வேறு ஏதாவது உடை அணிகிறாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஜெண்ட மேளம் தமிழ்நாட்டில் வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நாதோசரத்தை யாராவது கூப்பிட்றாங்களா சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது கூப்பிட்றாங்களா? பீகாரில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க இல்லையே. ஆனால் எல்லாருக்கும் நம்ம வாழ்வு கொடுப்போம், அதுதான் நம்ம பழக்கம். கொடுப்போம், இருக்கட்டும், நம்மளும் பிழைக்கணும், நம்முடைய மரபும் பிழைக்கணும். ஏன்னா காற்று கருவி, கம்பி கருவி, தோல் கருவி, 3 தான் உலகத்தில் கருவி. காற்று கருவி புல்லாங்குழல் நாதஸ்வரம், கம்பி கருவி யாழ் வீணை, தோல் கருவி மத்தளம் மிருதங்கம் முழவுன்னு பழசு. அது திருஞான சம்பந்தருடைய பேர், அவர் பாடுறது. இந்த 3 தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, சும்மா சொல்லக்கூடாது, 3லையும் சிறப்பு லகரம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குழல், யாழ், முழவு சிறப்பு லகரம். சிறப்பு லகரம்னா என்னன்னு சொல்லிவிடுறேன். இப்போ தமிழில் 3 லகரம் இருக்குது. அப்படியா அப்படின்னு பயப்படக்கூடாது, இருக்கு. ஒன்று குண்டு லகரம், லட்டு எழுதுறீங்கல்ல, பொது லகரம். இப்போ பள்ளிக்கூடம் எழுதுறோமா, அதுக்கு ஏன் பொது லகரம் பேர்? வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். அதனால் அதுக்கு வந்து பொது லகரம்னு பேர். சிறப்பு லகரம் தமிழுக்கு மட்டும்தான் வரும், அதனால தான் சிறப்பு லகரம்னு பேர். அதனால் அந்த லகரத்தெல்லாம் கண்டுபிடிச்சது.
சரி, இந்த 3 லகரமும் கொண்ட ஒரு திருக்குறள் இருக்கா? இருக்கு. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் சொல்லிவிடுவேன்னு தான் பார்க்குறேன் நான். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆமாம், இப்போ இந்த பரிசு கொடுக்கணும். இந்த விளையாட்டு நடத்தினவங்க என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொன்னால் பரிசு கொடுக்கணும். குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள். தேசிய கீதம்லாம் ஏன் சேர்ந்து பாடுறோம் தெரியுமா? முழுசாக யாருக்கும் தெரியாது. சில பேர் கடைசியில் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க, ஜெயஹேன்னு வருவாங்க. அது வரைக்கும் மண்ணுக்கிட்டு இருப்பான் வாய. இந்த திருக்குறளில் வருதா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. இவ்வளவு பெரிய திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிற முடியலையே, 3 லகரமும் வர்றது. எளிமையாக சொல்கிறேன். இன்னைக்கு என்ன தினம்? மே தினம், தொழிலாளர் தினம். தொழிலாளி எழுதுங்க, 3 லகரமும் வந்துடும். தொழிலாளி எழுதுங்க, 3 லகரமும் உள்ள இருக்கு. சரியா? அப்போ இன்றைக்கு அந்த மே தினம் உலகெங்கும் இருக்கிற உழைப்பாளர் தோழர்கள் அவர்கள் தங்களுடைய உழைப்பினால், போராட்டத்தினால் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர களியாட்டம் என்று அவர்களுடைய, அதாவது உழைப்பு, உறக்கம், களியாட்டம் என்று 24 மணி நேரத்தை பிரிக்கணும்னு போராடினாங்க. சிகாகோவில் தான் நடந்தது. சீனாவிலேயோ ரஷ்யாவிலையோ நடக்கலை. ஒரு பக்கம் ஆன்மீக புரட்சி விவேகானந்தர் நடந்தது அங்கே தான், தொழிலாளர் புரட்சி நடந்தது அங்கே தான். அந்த 8 மணி நேரங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எந்நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 12 மணி நேரம், 24 மணி நேரம். அது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாங்க பாருங்க, அதை நான் மறுக்கிறேன். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ரூம். அவர் ரூம்குள்ளேயே இருக்கார். ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கார். 24 மணி நேரமும் அவருக்கு அந்த வேலை இருக்குது. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தமிழை தெரிகிற போது கேட்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் குடும்பத்தோடு கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த குடும்பங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க காரணம் அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கணவனா மனைவியா. ரொம்ப பழைய தலைப்பு தான், வேறு வழி இல்லை. இப்போ எங்கள் ஊரில் வள்ளி திருமணம் இன்றைக்கும் போடுறாங்க. அது வள்ளி பிறந்த காலத்துலேருந்து நடக்குது அந்த நாடகம். ஆனால் அது ஏன் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் தெரியுமா? கதை தெரியும், வள்ளி புதுசு, முருகன் புதுசு. இந்த முருகன் எப்படி பேசுகிறாரு, இந்த வள்ளி எப்படி பாடுதுன்னு பார்க்குற மாதிரி தலைப்பு பழசு, கலைஞர்கள் புதியவர்கள். அதான் முக்கியம். இதை வச்சு அடிச்சு பண்ணிடலாம். அதனால் இதுதான் இன்னைக்கு தலைப்பு. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க யார் பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள்? கணவனா மனைவியா? 2 பேரும் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கூட்டு குடும்பங்கள் நமக்கெல்லாம் பெரிய வரம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குங்கிற கவலை இருக்குது நமக்கு. தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சொல்ல முடியல. பெங்களூரில் என் நண்பரை பார்த்தேன். நீங்கள் இங்கே கூட்டு குடும்பமாக தனி கொடுத்துட்டோமான்னு கேட்டேன். அவர் சிரிக்கிறார் என்னை பார்த்து. என்ன இப்படி கேட்டீங்க? என்னை போய் கூட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னார். யார் யார் இருக்கான்னு ஆர்வமாக கேட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் அப்படின்னாரு. அவர் டைவர்ட்ஸ் ஆகாமல் இருக்கிறத போய் கூட்டு குடும்பம் நினச்சிருக்காரு. அது இல்லை. இப்படின்னா கதை சொல்ல தாத்தா, அப்படின்னா மருந்து சொல்ல பாட்டி. ஒரு கிழவி பாட்டி வீட்டில் இருந்தால் ஒரு மருந்தகம் இருப்பதைப் போல, ஒரு முதியவர் இருந்தால் அவர் அந்த வீட்டில் நூலகம் இருப்பதைப் போல, காட்டுக்கு ஒரு கிழவன் வீட்டுக்கு ஒரு கிழவி என்பது நம்முடைய பழமொழி. இப்போ நம்ம கிழவன் கிழவின்னு ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம். அதனால் கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. சிவபெருமான் உமாதேவியர்க்கே கிழவன் கிழவிங்கிற பேர் உண்டு. எந்த ஊர் தெரியுமா? இதுதான் குவிஸு, வினாடி வினா. விருத்தாச்சலம் போயிருக்கீங்களா? திருமுதுகுன்றம் அதனுடைய பேர். அங்கே இருக்க சாமிக்கு பேர் என்ன? விருத்தகிரீஸ்வரர். எங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கீங்க.
அவங்க தான் நான் எந்த கேள்வி கேட்டாலும் அமைதியாக இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னென்னா எதாக இருந்தாலும் அவரே சொல்லிடுவார். ஒரு அப்பா கேட்டார், உங்கள் வகுப்புலே நல்லா படிக்கிறது யாரா? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காவேங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக அதே நடத்திக்கிட்டே இருக்கார். சரி இருக்கட்டும். அதனால் இப்போ குடும்பங்கிறது இத்தனை பெருமை கொண்டது. இதில் கணவன் காரணமாக மனைவி காரணம் 2 பேரும் தான், அதில் இல்லைன்னு இல்லை. யார் கொஞ்சம் கூட அது வாத்தியார்கள், அதனால் 1 மார்க் 2 மார்க் கூட போட்டாத எல்லாரும் 100 மார்க்கு எல்லாரும் செய்வர் அப்படி வாங்கக்கூடாதுல்ல. அதனால் ஒரு நூல் வித்தியாசம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னது? அவங்க உள்ளே வருவாங்களா? ஏன்னா எதுவும் நடக்கலாம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் வீரபாண்டி திருவிழாவிலேயே பேசியிருக்கேன். தெரியுமா? வீரபாண்டி திருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேனி பக்கத்தில் பட்டிமன்றம் நடக்குது. ஆரம்பித்த உடனே அக்னி சட்டி எடுத்து ஆடி வர்றாங்க மேடையை நோக்கி. ஒரு அம்மா எண்ணெயை சுற்றி ஆடி வருது. அதில் ஊடு குழவு போடுறாங்க. நல்ல வேளை எனக்கு சாமி வரல. சரி இது போன உடனே ஆரம்பிக்கலாம்னா விடிய காலம் 4 மணி வரைக்கும் அக்னி சட்டி வரும்னாங்க. நாங்கள் கவலைப்படலை, 5 மணி வரைக்கும் பட்டிமன்றம் நடத்தணும். எப்படி பாருங்க, அப்படி ஆளுக நாங்கள். அதுக்கு தான் உங்களை அறிமுகம் பண்ணுறேன். இப்போ மகிழ்ச்சியாக இருக்க காரணம் கணவனா மனைவியான்னு கேட்டு 3 ஆண்கள் கணவனுக்காக வந்திருக்காங்க. நியாயப்படி 3 பெண்கள் வந்திருக்கணும். 3 பெண்களில் இன்றைக்கி கால் சீட் கிடைக்கல, அப்படி கூட வச்சுக்கிடுவோம். ஏன்னா அப்படி சொன்னால் தான் பெருமையாக இருக்குது. இப்போ நீங்கள் நடிக்கிறது இல்லையா, ஒரு தெலுங்கு படத்தில் பெயரிடப்படாத இடத்தில் நடிக்கிறேன் அப்படிம்பாங்க சில பேர். ஹிந்தி படம் 3ல் நடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் போய் பார்க்க போகிறான், அது இல்லை. அதனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவங்களில் கணவன்னு பேசுவதற்காக வந்திருக்கிற 3 பேர், மனைவின்னு பேச வந்திருக்கிறதுல 3 பேர். அதில் முக்கியமாக எங்களுடைய ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் இந்த துறையில் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகள் இருக்கும். இல்லை அது எதுக்கு நல்லா கேட்டுருக்கேன். அது எதுக்கு 40 ஆண்டு காலம் தயங்கினா வயசு தெரிஞ்சு போகும். அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை. பேச்சே 40 ஆண்டு காலமா அவர் வயசு என்ன அப்படின்னு. ஏன்னா ஒரு நண்பரை நான் அறிமுகப்படுத்துகிறப்ப இவருக்கும் எனக்கும் 30 ஆண்டு கால பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னேன். என் 30 ஆண்டு கால நண்பர்னே. அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டேங்க, நான் வயசே 30 தான் சொல்லி வச்சுருக்கேன், நீங்கள் 30 ஆண்டு கால நண்பர் தான், அப்போ எனக்கு வயசு கூட்டிடும்ல அப்படி. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, என்னுடைய பல்லாண்டு கால நண்பர், சில்லாண்டு கால நண்பர், 1 ஆண்டு கால நண்பர் அப்படின்னு ஏதாவது சொல்லி விட்டுறது. ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக, இன்னும் சொல்லலாம், தமிழாசிரியராக பணிபுரிந்து கொண்டு மேடைகளுக்கு பயணப்பட்டு கொண்டு, இன்றைக்காவது காரில் வர்றீங்க எல்லாரும், அன்றைக்கெல்லாம் பஸ்ஸில் போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்துருந்து, அதுவும் நம்மளை பஸ் ஏற்றி விடுறதுக்கு வருவாங்க இல்லையா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அடடா தெய்வங்கள். 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் பஸ் ஸ்டாண்டு பக்கமே வந்ததில்லைன்னு தெரியும். விடிய காலம் 4:30 மணி வரைக்கும் பஸ் இல்லாமல் உட்காந்துருப்போம். நான் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கப்ப விடிய காலம் போய் காலேஜில் கையெழுத்து போகணும், தியாகராஜ காலேஜில். நானும் ஒரு 4 பேர், 2 பைத்தியம் 3 குடிகாரன் நான் உட்காந்துருக்கோம். அதில் நான் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேட்டேன், மதுரைக்கு கடைசி பஸ் எத்தனை மணிக்கு? அவர் கடியாரத்தை பார்த்துட்டு 3 மணிக்கு. சரி, அதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி 2 லைட் இருக்கும் அப்படின்னு நான் இருந்தாலும், என்னடா இந்நேரத்தில் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு இவன்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு இன்னொரு ஆளை கூப்பிட்டு, கடைசி பஸ் 3 மணிக்குங்கிறாங்க, அதை விட்டா அப்படின்னு கேட்டேன். அதை விட்டால் அது போயிடும் அப்படின்னா வாயே திறக்காமல் உட்காந்துருந்தேன். இதெல்லாம் எங்கள் அனுபவம். அவர்கிட்ட கேட்டால் இன்னும் 100 சொல்லுவார். ஐயா அவர்கள் தொலைக்காட்சி, அதே போல் வானொலி, மேடை என்று உலகம் முழுவதும் சென்று தமிழ் பரப்பி வருகிற
ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் இங்கே மனைவி என்ற அணிக்காக குறிப்பாக தாய்மார்களுக்காக ஒரு வழக்கறிஞராக வந்திருக்கார். அவருக்கு நம்முடைய முதல் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இந்த பக்கம் கணவனே என்ற அணியிலே பேசுவதற்காக கலக்கப்போவது யார், விஜய் டிவி தொலைக்காட்சி பட்டிமன்றம், பல்வேறு தனிச்சொற்பொழிவுகள். இப்போ கூட எங்கேருந்து வர்றார் அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து வர்றார். பாருங்கள் எவ்வளோ தூரம், மதுரை வந்து ஃப்ளைட்டில் வந்து அதெல்லாம் வந்துடலாம், அங்கேருந்து இங்கே வர்றது இருக்கு இல்லையா, அதுவும் திருவொற்றியூருக்கு பகலில் பயணம் பண்ணுறது பட்டினத்தாரால் கூட முடியாது. வேறு பக்கம் ரோடு இருக்கா, மெட்ரோவா இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, மெட்ரோவில் தான் வந்தீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் பட்டினத்திர காலத்திலே போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கேருந்து வருகை தரக்கூடிய ஒரு பல்துறை வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் பழனி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிறதுல மூத்த பெருமக்கள் இவங்க தான். இனி இளைய தலைமுறை அடுத்து பேச்சுக்கு வந்திருக்கக்கூடிய தலைமுறையில் பேச வந்திருப்பவர்கள் மனைவி என்ற அணியிலே பேச இருப்பவர். அவங்க தொலைக்காட்சி புகழ், பேச்சாளர், தொகுப்பாளர், நடிக்கவும் செய்கிறீங்களாம்மா? நடிச்சு சீரியல் வர்றீங்க. நடிகையாகவும் திகழ்கிற நம்முடைய வணக்கத்திற்குரிய சந்தியா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். என்ன சீரியல்பா? சக்திவேல். விஜய் டிவி சக்திவேல் சீரியலில் வர்றாங்க சந்தியா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த பக்கத்தில் விஜய் தொலைக்காட்சியினுடைய செல்லப்பிள்ளை, அவரை நீங்கள் எல்லா வகையிலையும் பார்த்துருக்கலாம். அதுலேயும் அவர் பெண் வேடம் போட்டு வந்தார்னா அது ஒரு தனி, நான் கூட கேட்டேன் இன்னைக்கு கூட அப்படி வந்திருக்கலாமே, ஒரு பெண்ணு கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப ரசிகன். அவருடைய அந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சி ஒன்று நடத்தி காட்டுவாங்க, சொல்வதெல்லாம் உண்மையா, அதில் அடே அப்பா அதில் சொல்லுவார், நீங்கள் வந்து பிக் பாஸ் எப்படி பார்ப்பீங்க, நான் இப்படி பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன், படுத்துக்கிட்டு பார்ப்பேன், என்ன வேணாலும் பார்ப்பேன் அப்படிம்பார். அழகாக பேசக்கூடிய நம்முடைய நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் வச்சுருக்கேன் போகிறப்ப எடுத்துக்கலாம். இப்படி வச்சுருக்கேன், இப்படி வைங்க. சில போகிறப்ப வாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தூக்கிட்டு எழுந்திரிச்சு உட்காந்தோம்னா இந்த தாய்மார்களே பார்ப்பேன் நான். என் மக உள்பட பெரிய பேக் ஒன்று போட்டுப்பாங்க. நான் கூட இதில் மிக்சி கிரைண்டர்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைப்பேன். ஆனால் அது இல்லாமல் அவங்களால எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அதில் அபூர்வ பொருட்கள் எல்லாமே இருக்கும். பிள்ளைக்கு பால் வேணுமா, அதில் வந்து புட்டி இருக்கும், வெந்நீர் எல்லாமே இருக்கும். அது மாதிரி நாஞ்சில் விஜயன். அதே போல் இந்த பக்கம் மனைவிங்கிற அணியில் பேசுவதற்காக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் ஒரே ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு, தமிழ் சொல்லை வச்சுக்கிட்டு உலகத்தையே தன்னுடைய பேச்சினால் ஈர்த்த நம்முடைய கபிலா விசாலாட்சி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இவர்கள் வராத தொலைக்காட்சி இல்லை, இவர்கள் வராவிட்டால் அது தொலைக்காட்சியே இல்லை, அப்படி வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரும் மனைவிங்கிற அன்னைக்கு பேசுவாங்க. அதே போல் அந்த பக்கம் கணவனில் பேச வந்திருக்கவர், அவரும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் இருக்கிறவர் தான். அதே போல் இப்போ இந்த இதில் இருக்கீங்க யூடியூப் சேனலில், எல்லா யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கார். முதல்ல எஸ்எஸ் மியூசிக்கில் இருந்தார், அப்புறம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வந்து பேசினார், எங்களோட பல மேடைகளில் வந்து பேசியிருக்காரு. இன்றைக்கு அனைத்து யூடியூப் சேனல்கள்லேயும், அதாவது சின்னத்திரை, வண்ணத்திரை என்று வரிசையாக சொல்லுவோம். வெள்ளித்திரை சினிமாவுக்கு, சின்னத்திரை தொலைக்காட்சி. அது தொலைக்காட்சின்னா அவர் இருக்கிறது வலைக்காட்சி. எல்லா காட்சியிலையும் வரக்கூடிய குமரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இவங்க தான் என்னை பற்றி தெரியும், பார்த்துருக்கீங்கள்ல. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் யாருன்னே சொல்லேன்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா சில பேர் நம்ம வந்து உங்களை மாதிரியே ஒரு ஆளை டிவியில் பார்த்தேன் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னேன், சரின்னு போயிட்டேன். இதை காட்டிலும் எனக்கு என்னை அதிர்ச்சியை அடைய வைக்கிறது யார் தெரியுமா? கும்பகோணத்தில் சூரியநாராயண கோயிலில் போய் சாமியோடு போயிருந்தப்ப ஒருத்தர் என்னை பார்த்தோன்னே குடும்பத்தோடு ஓடியாந்து அறிமுகப்படுத்துகிறார். குடும்பம் யார் தெரியுதா? இவர் யார் தெரியுதா? இவர் தான் பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறவர். இப்படி ஒரு அறிமுகத்தை நான் எங்கேயாவது கேட்டிருக்கேனா? சீரியலில் நடிக்கிறவர், சினிமாவில் நடிக்கிறவர், சரி, பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறார்னா அப்படியே புல்லரிக்க வச்சுவிட்டார் அவர். சரி, நானும் சின்ன திரை பெரிய திரை எல்லாத்துலேயும் வர்றேன். இப்போ சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் ஒன்று வருது, பார்க்குறீங்களா? பார்த்து ஆகணும், வேறு வழி கிடையாது. அது பார்க்குறது மட்டும் இல்லை, அதிலே ஒன்றியறீங்க. நான் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், நான் தான் திருமணம் பண்ணி வைக்கிறேன். அதில் ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டை அடமானம் வச்சு விட்டீங்களே, சீரியலில் வீட்டை அடமானம் வச்சுட்டேன்னா அந்த பணத்தை வேறு தூக்கிட்டு போயிட்டாங்களாமே. அதுக்குள்ளே 5-6 பேர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயா அது நாடகமையா, கொஞ்சம் நேரம் பேசாமரு. என்னென்னா எங்களுக்குள்ளே என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரவண மீனாட்சியில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நானும் என் மனைவியும் போகிறோம். மதுரையில் வெளியே வர்றோம், ஒரு அம்மா வேகமாக ஓடியாந்து அந்த அம்மாவை கூப்பிட்டோம் இல்லையா அப்படின்னு கேட்குது. எந்த அம்மாவை? சீரியலில் என் கூட நடிச்சில்ல, நல்லா இருக்குமா? நல்ல வேளையை மனைவி முன்னாடி போயிட்டாங்க, இல்லைன்னா என் நிலைமை என்ன, கோவிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் அப்படின்னு ஏதாவது ஆயிருக்கும். சரி இருக்கட்டும், எங்களை எல்லாம் அறிமுகம் பண்ணியாச்சு. இந்த மணி இருக்குங்களா, இந்த பெல்லுகள், இது பெல்லு, இந்த அப்படி இல்லைன்னா மைக்கை எப்படி தட்டிக்கணுமா? ஏற்பாடு பண்ணியிருக்கணுமே, எப்படி விட்டீங்க? நான் கேட்குறது பெல்லு. அவர் மணி கொடுத்தா தான் பேசுவேன்னு சொன்னார் சொல்லிவிடாங்க. அவர் மேடையில் உட்காந்து மணின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னு, அது இல்லை, பெல்லு தான். சரி, இல்லை பரவாயில்ல, தட்டிக்கலாம், ஒன்றும் இல்லை. அது கூட பல ஊர்களில் கிடைக்காதுங்க. ஒரு ஊரில் நான் போய் பெல் இருக்கான்னு கேட்டு ரொம்ப நேரம் தேடி கடைசியில் இந்த சைக்கிளில் பால் ஊற்றுறதுக்கு ஒரு பெல் இருக்கு, மணி இருக்கும்ல, அதை கொண்டு வந்து கொடுத்து நான் அதை எடுத்து அடித்தேன் பாருங்க. ஒருத்தர் செம்பத்து வீட்டு உள்ள ஓடியான்ட்டான், அவன் தலைக்கு வச்சு படுத்துருந்துருக்கான். என்ன பண்ணுறது? சரி, மணி வந்துடும், அது வரைக்கும் தட்டுவேன். அது எதுக்குன்னா, இப்போ தலைப்பு சொல்லியாச்சு, பேசுகிற ஆளுகளை சொல்லியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னா 5லேருந்து 6 நிமிஷம் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து இப்படி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? கைதட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போக மாட்டேங்க, சாப்பிட போகணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போய் பயமுறுத்தக்கூடாது. சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன், 50 பேராக கிளம்புறது. போகிறப்ப சும்மா போகிறதில்ல, அங்கிட்டு போகாத பட்டிமன்றம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தடுத்தாட்கொண்ட புராணம் மாதிரி அங்கிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இருந்து கேளுங்க. இந்த பாருங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாது. நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம். பாடி முழுசாக சொல்லிட்டீங்க. சரி, இது ஏன் கேட்டேன்னு தெரியுமா? ஒரு கிராமத்தில் பேசுகிறப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னே ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அதுவும் சரியாக தான் வருது, இருக்கட்டும். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க பெரிதும் காரணமாக இருப்பது கணவன்தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பழனி அவர்களை அன்போடு அழைத்து வாங்க. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு.
முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. திருவொற்றியூர் நகரத்தார்களுடைய சங்கம் பேரழகு. உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு இரத்த சம்பந்தம். ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கிற உறவு ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தமாக வெற்றுக்கூடிய எங்களுடைய ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கு நன்றி சொல்லி, அடேப்பா அருமையான நிகழ்வு. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு மிக ஐயா மணி வந்துருச்சு ரைட்டுங்க அக்கௌண்ட்ல வந்துச்சோ. ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு 2004 இருந்து ஒரு நடுவர்கிட்ட பேசி பயிற்சி எடுத்திருக்கிறேன். அவர் வேற யாரும் இல்லை, எங்களுடைய அன்புக்குரிய ஐயா மா ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் நன்றி சொல்லி ஒரு அருமையான நிகழ்வு. நல்லா கைத்தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வளவுக்குள் வளம் சேர்ப்பது ஆட்சியா அப்பச்சியால் மட்டும் ஒரு 500 பட்டிமன்றம் பேசியிருக்கேன் நான். காரைக்குடி புகழா வளவுக்குள் வளம் சேர்ப்பதான்னு. ஆனால் உண்மையாகவே எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நகரத்தார் பெருமக்கள்கிட்ட என்ன பெருமைன்னா, செட்டியார்கள் சிக்கனம் சிவன் கோயில் வாகனம்னு சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் சைவத்தையும் தமிழையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை உங்களை மட்டுமே சேரும். அதுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் உண்டு. அருமையான ஒரு தலைப்பு. உண்மையாகவே இன்றைக்கி கணவன் என்னென்ன பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார். நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாராம் அந்த டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்சை பார்த்து பயந்துருக்கு. அவளை கருப்பாக இருந்திருக்கேன் நான். 7 நாள் எங்கள் அப்பா நான் குழந்தைன்னே தெரியாமல் மீச்சிருக்காரு. விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் மேன் சொன்னால், எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தாயானா. நான் எதுக்கும் கவலைப்படல. அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தால் அவள் என்னையை விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் நகரத்தார்கள் இருக்கிறார்கள், சைவம் இருக்கிறது, தமிழ் இருக்கிறதுன்னா நகரத்தார்களுடைய செட்டியார் பெருமக்கள் செய்த வணிகம் தான் காரணம் என்பதை மறக்க முடியுமா? வணிகம் தானே காரணம். ஊர் முழுக்க போனாங்க, உலகம் முழுக்க போனாங்கல்ல. இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. வணிகம்னா பிஸ்னஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பேசிக்கிட்டே இருக்க அந்த சம்பவம்னா என்னன்னு தெரியாம போயிடக்கூடாதுக்காக பிஸ்னஸ் சொல்ல வேண்டியிருக்கு. வேற வழி சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்டா இருந்தா கை தட்டுங்க. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா கை தட்டுங்க. எல்லா பெண் குழந்தைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்குடா தங்கா, சூப்பர்ரா தங்கா, வெரி குட்ரா தங்கா. திட்டுவாரா பொண்ணை? பதிலே சொல்ல மாட்டார். பொண்ணை எந்த குறையும் சொல்ல மாட்டார். ஆனால் அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். அவன் நேரம் வருவான், அம்மா யார் சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா லூஸு, போகிற இடத்துல உசுர வாங்கும்மா, திட்டுவான். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டா இல்லையா? எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். அதுவும் இந்த 16 வயசு ஆகட்டுமே நேரம் வருவான். இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்லா மகாலட்சுமா இருக்கியம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸுமா? அதுவும் 18 வயசு ஆகட்டும், உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி வை மா, உனக்காக தான்மா பார்க்குறேன். அப்பாவும் சரி வெளியில் ஏதாவது வேலையாக போயிருப்பார், ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பார், இந்த பெண் குழந்தை ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சான்னு. எப்படி தெரியுமா? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வயிறை வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா. பெண் குழந்தைக்கு இவ்வளோ லிஸ்ட்டு போடுவார். பையனை விசாரிப்பார், துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது. இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போகிறான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன்னு வரல, ஏன்னா போட்டு கொடுக்குதான் அதுக்கு வேலை. இந்த 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் தாய் தான். உண்மையாகவே யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னே சில டயலாக் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கே போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதான் உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குல்ல, சும்மா இருங்க. அவனுக்கு நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை, ஆடி போய் ஆவணி வந்து அவனு டாப்பில் வருவான். யோசிச்சு பாருங்க.
ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, இங்கே பட்டினத்தாரை துறவி என்கிறார்கள், உண்மைதான். பத்திரகிரியாரை துறவி என்கிறார்கள், உண்மைதான். ஆதிசங்கரரை துறவி என்கிறார்கள், உண்மைதான். ஆனால் எனக்கு யார் துறவி தெரியுமா? நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் போடணுங்கிறதுக்காக 100 ரூபா செருப்பை கூட மாற்றாத என் அப்பா தான் எனக்கு துறவி. வாழ்க்கையில் நல்லா நினச்சி பாருங்க. இப்போ பெண்கள் சார், நான் எல்லாரும் கேட்குறேன், ஒரு காலத்தில் சமைச்சு தட்டில் போட்டிங்களே, இப்போ சமைச்சு எல்லாம் நெட்டில் போடுது சார், எல்லாம் நெட்டில் போடுது. அதுவும் என் மனைவி ஒரு ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கா சார். 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நான் லைக் போடல. என்கிட்ட வந்து கேட்டா, எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலண்ணா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வண்டி, நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் கட்டமட்ட அந்த வயிறு. அது இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா பாருங்க சார். இன்னைக்கு பெண்கள் வேற மாதிரி இருக்காங்க சார். அவங்களுடைய வேலைகள் வேற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும். அது என்னைக்கு இந்த பெண்கள்லாம் சேரீயில் கல் வைக்கிறதா வாங்கினாங்களோ அன்னைக்கு தான் புருஷனுக்கு கிட்னியில் கல் வந்தது. ஒரு அக்கா அப்படி சிரிக்குது. இல்லை அப்படி அது ஒன்றும் இல்லை, கல்லானாலும் கணவன். ஆஹா, தெரியுதா ஐயா? எவ்வளவு அருமையா சொல்றீங்க. சுருக்கமாக சொல்லுவேன். பெண்கள் நீங்க ஜவுளிக்கு துணி, ஒரு ஜவுளிக்கு துணி எடுக்க போறாங்கன்னு வச்சுங்க, ஜவுளி கடையில் 55 புடவை எடுத்து போடும். ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை. 3 மணி நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லும், வாமாம்மா அடுத்த கடைக்கு போவோம். சொல்லுதா இல்லையாங்க? ஒன்று கூட நல்லாவே இல்லை. ஓ மூஞ்சி நல்லா இல்லையா? அவன் ஏதாவது சொன்னானா? அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த பார்டரு அந்த சாரியில் இருந்தால் நல்லா இருக்கும், வெட்டி வச்சு தைய அங்கேயே உட்காந்து. இந்த பூ அதில் இருந்தால் நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு. நடக்குதா இல்லையா? ஆனால் நான் ஒரு பையனை கேட்டேன், உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு நீங்கள் செலவைக்குன்னா அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குற பையனுக்கு தான் சார். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க அந்த பையனுக்கு. நான் அவனை கேட்டேன், ஏன்டா இவ்வளவு 3 மணி நேரம் எடுத்துட்டு ஒன்றுமே இல்லையாடா? பார்த்தா உனக்கு கோவம் இல்லையாண்ணே? சார் 3 மணி நேரம் என்ன கஷ்டப்படுது, அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் பாருங்க சார், 30 வருஷமாக குடும்பம் நடத்துகிறார், எவ்வளோ அமைதியாக நிற்கிறார். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க சார். இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா? உடனடி தீர்வுகளை எதிர்பார்க்குறாங்க. இன்ஸ்டன்ட், உடனடியாக நடக்கணும். ஒரு உடனடியாக எல்லாமே உடனடியாக நடந்துடணும். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது சார். என்றைக்குமே போராட்டத்தினுடைய குணம் யாருக்கு இருக்குன்னா, ஆண்கள் எப்பவுமே அப்பயும் போல தான் இருக்காங்க. எல்லா காலத்திலையும் உழைக்கிற பெருமக்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் என்றைக்குமே ஏதாவது தன்னுடைய விஷயத்தை பேசியிருக்காங்களா? ஐயா முன்னே அடிச்சிட்டிங்களா? சிறப்புங்கய்யா. என்னைக்காவது நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு உலகத்தை பாருங்க, எப்படி பேசினாலும் அப்படி காசுதான். பட்டினத்தாரே உண்மையாகவே திருவொற்றியூர் வாழ்கிற நகரத்தார்கள் கொடுத்து வைத்தவர்கள். பட்டினத்தார் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்பது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பிறந்தார். எனக்கு சொந்த ஊர் வேதாரண்யம், திருப்பட்டினத்தில் பிறந்தார், காவேரி கரை ஓரத்தில். உண்மையாக வச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், வள்ளல் அழகப்ப செட்டியாரை பற்றி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். நேரு அவர்கள் முதல்ல கல்கத்தாவில் அணுமின் திட்டத்தை பற்றி முதல்ல பேசுகிறார். பேசிட்டு இதை ஏற்பாடு செய்யணும்னா 300 ஏக்கர் நிலமும் 15 லட்சம் பணமும் தேவைப்படும் அப்படின்னு அவர் பேசினார். பேசி முடித்ததுக்கப்புறம் 11 மணிக்கு அவருடைய இரவு விடுதி, அவர் தங்கியிருந்த விடுதிக்கு வந்தார். அவர் விடுதிக்கு வந்தால் ஒரு மனிதர் நின்னார். சார், எங்கள் ஊரில் அந்த திட்டத்தை ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்டார். எங்கள் ஊரில் அந்த திட்டத்தை அதுக்கான பணமும் நிலமும் இருக்கான்னு கேட்டப்போ, அதை நான் தருகிறேன், எங்கள் ஊரில் ஆரம்பிங்கள் சொன்ன முதல் மனிதர் வள்ளல் அழகப்ப செட்டியார். ஏன் இதை சொல்றேன்னா, ஐயா சொன்ன மாதிரி 2 பல்கலைக்கழகங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் உருவாகி இருக்க முடியாதுன்னா, அதை உருவாக்கி தந்தவர்கள் அன்னைக்கு செட்டியார்களாக இருந்தார்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ வாழ்க்கை நீங்கள்லாம் நினச்சி பாருங்க. ஒன்றே ஒன்று சார், பரபரப்பாக இருக்காங்க பெண்கள், பயப்படாமல் இருக்காங்க ஆண்கள். ஒன்றே ஒன்று சொல்லவா, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது சார். மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒன்றுனா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது. உண்மை தானே? மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது. நான்லாம் என் மனைவியோட குடும்பம் நடத்துகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு சண்டை பிரச்சனை, ஒரு சின்ன சண்டையை கூட அழகாக டேக்கிள் பண்ணுவேன். அன்னைக்கெல்லாம் 2 மணி நேரம் என் ஒய்ஃபை திட்டினேன் சார். ஒரு வார்த்தை திருப்பி பேசல. அவ 2 மணி நேரம் திட்டினேன். அப்போ அவள் தூங்கிட்டு இருந்தா. எனக்கு நானே திட்டிக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற பக்குவமும் ஆற்றலும் கணவர்களுக்கு இருப்பதனால் மட்டும்தான் இந்த குடும்பம் நிலைத்திருக்கிறது.
எல்லா பெண்களும் பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்காக தான் உசுரோடு இருக்கிறேன். இல்லைன்னா அப்படி ஒரு வார்த்தையை என்றைக்குமே அப்பாக்கள் சொன்னதில்லை. அவர்களுக்காகவும் நான் இருக்கிறேன் என்று மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற அருமையான வாழ்க்கையை வாழுகிற பெண்கள் இங்கே இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்கள் மிகப்பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களின் தியாக உணர்வு தான் இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுத்துக்கிறது, குடும்பத்தை வளர்த்தெடுத்திருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சான்றோர்களே, நம்முடைய பேராசிரியர் பழனி அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை சரவெடி மாதிரி அடிக்கிறார். அவர் அந்த 2 மணி நேரம் அவங்களுடைய துணைவியாரை கோவிச்சு திட்டினார் சொன்னோடனே அப்படியே அதிர்ச்சியில் உட்கார்ந்தோம். அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலையான்னு. ஆனால் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களாம். அதையும் சொன்னார். துறவிகள் பெரியவங்க தான். அந்த துறவிகள் தாய் மீது கொண்ட அன்பு நமக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா போட்டுக்க செருப்பு இருக்கு இல்லையா, அதை தேஞ்சு போயும் அதை மாற்ற முடியாமலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தாரே என் தந்தை, எங்கள் தந்தை. அதே போல் பிள்ளைகளுக்கு செல்லம் அப்பா தான். அப்பாவுடைய பெருமை அந்த பிள்ளைகள் எங்கள் கணவன் வீட்டில் இருக்கப்ப ஒவ்வொரு முறையும் எங்கள் அப்பாவாக இருந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையும் அழகும் ரொம்ப அருமையாக சொன்னார். நல்ல செய்திகளை ஒரு நகைச்சுவையோடு சொல்கிறப்ப, இந்த முன்னெல்லாம் ஒரு மாத்திரை கொடுக்குறப்ப, மருந்து கொடுக்குறப்ப தேனோடு கலந்து கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, தேனும் ஒரு மருந்து தான், தானும் கெடாது, தேனில் போட்டு வைக்கப்பட்ட பொருளையும் கெட விடாது. அதனால தான் அதுக்கு பெருமை. அழகாக பேசியிருக்காரு. கணவன் தான் குழந்தைகள், பெண்கள், குடும்பம், ஏன் சில நேரம் நாடு அத்தனைக்குமான பெருமையை தர்றவங்க. வள்ளல் அழகப்பருடைய பெருமையும் சொன்னார். குடியிருந்த வீடும் கொடுத்த கொடை விளக்கு, அதான் அவருடைய பெரிய சிறப்பு. பெண்கள் எங்களுக்கு விடுதி இல்லைன்னாங்களா தங்கிறதுக்கு, படிக்கிற பெண்கள் தான் வீட்டை உடனே காலி பண்ணி தர்றேன் அப்படின்னு தன்னுடைய வீட்டை குடியிருந்த வீடும் கொடுத்த கொடை விளக்கு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அதனால தான் அவருடைய மறைவின் போது வாசுவ மாணிக்கனார் என்ன எழுதுனார் தெரியுமா, நீ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த, யமன் கேட்ட போது அவனுக்கும் உயிரை கொடுத்துட்டியே அப்படின்னு சொன்னப்ப அப்படியே நம்ம உறைஞ்சி போகிறோம். அழகாக பேசியிருக்காரு. இதோ ஐயா அவர்கள் தாய்மார்கள் சார்பாக வருகிறார். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மனைவியே என்று பேச பெரும்புலவர் ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா பேசுங்க ஐயா. மாட்சிமை பொருந்திய உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் வீற்றிருக்கக்கூடிய நகைச்சுவை இமயம் பேராசிரியர் பெருந்தகை ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, பட்டிமன்றத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் வாழ்த்தி, திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய வணக்கத்திற்குரிய பழனியப்பன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, நாராயணன் அவர்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களே, மூத்த பெருமக்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த வணக்கத்தை இந்த இனிய பொழுதில் தெரிவித்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். குடும்பம் என்று சொன்னாலே ஒரு பெண்ணால் தான் அந்த குடும்பம் என்று அழைக்கப்படும். கல்யாணமாக ஆகாமலே ஒரு 10 ஆம்பளைங்களை ஒரு இடத்துல போட்டு வைங்க, அதுக்கு பேர் குடும்பம்னு பேரா? எல்லாம் காலி பசங்க ஒன்றா இருக்கிறான்னு. அந்த காலியாக இருக்கிறவனை கூட நிறைகுடமாக ஆக்குவது ஒரு பெண் வந்த பிறகுதான் என்பதுதான் அழகப்பா செட்டியாரை பற்றி சொன்னார். வள்ளல் பெருந்தகை அழகப்பா செட்டியார் காரில் போயிட்டுருக்கார். அங்கே வீதியில் மெயின் ரோடில் ஒரு அம்மா கூட நிறைய வெள்ளரி பிஞ்சை விற்றுக்கிட்டு இருக்காங்க. பாவம், இந்த இடத்துல இந்த அம்மா வயசான காலத்திலையும் விற்று பிழைக்கிறாங்களேன்னு சொல்லி காரை நிறுத்தி அவர் கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சை வாங்கிட்டு 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார்.
ஐயா சில்லறை இல்லை, இதான் முதல் போனி அப்படின்னாங்க அந்த அம்மா. வச்சுக்கோமா அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே ஓரமாக காரை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் அங்கே என்ன நடந்ததுன்னா, ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பாட்டி என்ன பண்ணிச்சு, எல்லா வெள்ளரி பெஞ்சியும் ஆளாளுக்கு ஒன்று கொடுத்தது. கூடையே காலியாச்சு. அப்போ வள்ளல் அழகப்பா செட்டியார் கேட்டார், உனக்கு வச்சுக்கிறது தானே இந்த 100 ரூபாயும் கொடுத்தேன், இது விற்றுருந்தா இன்னொரு 100 ரூபா உனக்கு கிடச்சிருக்கல. ஐயா எனக்கு வர வேண்டிய தொகை மொத்தம் 100, அது வந்துட்டுது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தர்மமாக கொடுக்கணுயான்னு அந்த தர்மத்தை தொடர்ந்து காப்பாற்றுச்சு. பார்த்தீங்களா, அதுதான் ஒரு தாயின் அழகு. திருவள்ளுவர் அதான் சொன்னார், அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த அன்பு ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, இந்த ழகரத்தை பற்றி. அன்பு அறம் இந்த 2 சொற்கள் தமிழை தவிர வேற எந்த மொழியிலும் அந்த உணர்வோடு உங்களால் சொல்லவே முடியாது, உதாரணமும் காட்ட முடியாது. அந்த அன்பினுடைய அடையாளமாகவும் அறத்தினுடைய வடிவமாக இருக்கிறவள் ஒரு பெண் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறார். அதனால தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே என்ன சொல்கிறோம், மகாலட்சுமி பிறந்திருக்கு. நான் கேட்குறேன், எந்த ஆம்பளையாவது ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டில் பிறந்திருந்தாலும் கூட மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு எவனும் சொன்னதே கிடையாது. அப்படி சொல்லி பாருங்களேன். கேட்குறவன் கேட்பான், சங்கு சக்கரம் இருக்குதான்னு கேட்பான். ஏண்டா கேட்குறேன்னா, வளர்ந்த பிறகு சக்கரத்தை அப்பம் மேலே விட்டு சங்க ஊதிடுவான்டா, அதுக்காக தான் கேட்டோன்னு. ஏன்னா ஒரு பெண்ணுக்குத்தான் இன்றைய வரையில் அந்த அம்சம் இருக்கிறது. எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பெறவாகும், அதுவே சக்தி உறவாகும் என்று பாடியவர் தான் கவியரசர் கண்ணதாசன் என்பது உலகறிந்த செய்தி இல்லையா? பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாச வரும். தன் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் பாதுகாத்த ராஜாத்தின்னு மனைவியை பற்றி அவ்வளவு உயர்வாக பாடினாரே கவியரசர். அதை விடவா ஒரு சான்று வேணும்? நான் கேட்குறேன். அதாவது இல்லான்னு சொல்லி பாருங்க, தமிழில் ஒன்றும் இல்லாதான்னு அர்த்தம், இல்லாள்னு சொல்லுவாங்க, இல்லத்தை ஆள்பவள்னு அர்த்தம். ஆகா, அதனால்தான் யாரையாவது பாருங்கள், நான் கேட்குறேன், பழனி இருக்கிறாரு, நல்ல கெட்டிக்காரர், உலகம் பூரா போயிட்டு வர்றாரு, அந்த பிள்ளைகள் இருக்காங்க, வாழ்த்துறேன். நான் என்ன சொல்கிறேன், எப்பயாவது பழனியை பார்த்து உங்களை தம்பி உன்னை எங்கே கட்டி கொடுத்தாங்கன்னு யாராவது கேட்பாங்க? நானே கேட்குறேன், பழனி உன்னை எங்கே கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்குறேன். அவர் என்ன பண்ணுவார், என்னென்ன இப்படி போய் இப்படி கேட்குறீங்க? அது ஒரு ஒரு நாகரிக குறைவான வார்த்தை இல்லை. ஆனால் ஒரு பெண்ணை பாருங்க, அம்மாடி உன்னை எங்கே கட்டி கொடுத்தாங்க? என்ன விழுப்புரத்தில் கட்டி கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? பிறந்த வீடு புகுந்த வீடு என்ற 2 வீட்டையும் கட்டி ஆளக்கூடிய திறமை அந்த பெண்ணுக்கு இருப்பதனால் தான் உன்னை கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்குறான் கிராமத்தில். அது ஆணுக்கு கேட்டால் அவமானம், பெண்ணுக்கு கேட்டால் அது வெகுமானம் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயங்கள் சார். இந்த நாட்டில் எத்தனை குடிகாரணத்தை சகிச்சுக்கிட்டு ஒரு பெண் குடும்பம் பண்ணுறா, எத்தனை சூதாட்டத்தில் ஈடுபட்டுகிற கயவர்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறாள், எத்தனை பேர் அடிதடியில் இறக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறாள். அந்த பொறுமைதான் ஒரு பெண்ணினுடைய அடையாளமாக இருக்கிறது. தாக்குதலை எல்லாம் தாங்குதலாக மாற்றிக்கொண்டு ஒரு பெண் இல்லறத்தை நல்லறமாக காப்பதனால் தான் இன்றைக்கும் தர்மம் கொஞ்சமாவது உயிரோடு இருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்கள் பட்டினத்தார் சொன்னீங்க, பட்டினத்தார் நான் ஈடுபாடு உடையவன், பட்டினத்தாரை பற்றி மணிக்கணக்கில் பேசுவேன். ஆனால் பட்டினத்தார் துறவி ஆயிட்டாரு. ஆண்களில் துறவு உண்டு, பெண்களில் துறவு கிடையாது. ஏன்? பெண்ணாய் பிறப்பதே துறவு தான் ஐயா. பெண்ணாய் பிறப்பதே துறவையா. அவளை மாதிரி உலகத்தில் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எங்கே வரும் தெரியுமா? விட்டு கொடுக்கணும், அனுசரிக்கணும், அதற்கு மேலே தியாகம் பண்ணணும். இந்த 3 அம்சங்களும் யாருக்கு இருக்கிறது? ஒரு பெண் வடிவில் தான் செயல்படப்படுகிறது. ஏன்னா காலங்காலமாக இருக்கிறது, பாரம்பரிய பெருமை. அதுவும் உலக அளவிலே இந்திய வம்சாவளியிலே இந்திய திருநாட்டிலே பெண்கள் என்பதனால்தான் சக்தியின் வடிவமாகவே பெண்ணை வணங்குகிற மிகப்பெரிய சிறப்பு இந்த மண்ணுக்கே சொந்தமான ஒரு அழகு. அவள் எது சொன்னாலும் வேதமாக இருக்கும். தம்பி சொன்னார், ஒரு ஆண் தானே எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு செய்கிறான்னு. விஷயத்தை நான் இப்படி சொல்கிறேன், ஒருத்தன் தொழில் செய்கிறான், தொழிலில் சரிவு ஏற்பட்டது. அவன் கல்யாணமானவனாக இருந்தால் மனைவியின் மடியிலே தலை வைத்து அல்லது மனைவியின் தோள்களிலே சாய்ந்து அவள் கோதி விட்டு கொண்டே, உன்னால் முடியும்யா, உனக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும்,
நீ கொஞ்சம் நிமிர்ந்து நின்ன, சத்தியமா நீ ஜெயிப்பன்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுக்குறா பார்த்தீங்களா? அதில் தான் சார் ஒவ்வொரு ஆணும் தலை நிமிர்கிறான். அதனால்தான் உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடின்னு பாடினாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை சார். ஒவ்வொரு வீட்டினுடைய காவல் தெய்வங்கள் ஐயா சொன்னார் பாருங்க, இல்லுரை தெய்வம். இன்றைக்கு இல்லுரை தெய்வமாகவே இருக்கக்கூடியவள் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். அது தாய் வடிவில். அதனால்தான் ஒருத்தன் கவிஞன் அழகான ஒரு வசனம், எனக்காக பிறந்த ஒரு தேவதை, எனக்கு பிறந்த இன்னொரு தேவதைன்னு மனைவியையும் மகளையும் எடுத்து சொன்னான் என்றால் அதுதான் ஒரு பெண்ணுக்கே இருக்கிற அழகு. பாருங்க, நான் கேட்குறேன், ஒரே ஒரு இது, ஒரு பெண்ணு பார்க்க போகிறதுக்கு 500 பேரோட போகிறான் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த பெண்ணை மணமகன் வீட்டுக்கு வரும்போது தனியாக தான் வர்றா. ஏன் தெரியுமா? இத்தனை பேரோட துணையோடு தான் அவன் போக முடியும். ஆனால் ஒற்றையாளாக வந்து அத்தனை பேரையும் என்னால் சமாளிக்க முடியும் என்று நம்பிக்கையோடு வீட்டுக்குள்ளே வரா. பார்த்தீங்களா? சாதாரணமான விஷயம் இல்லை சார். எவ்வளவு சங்கடங்களை தாக்குறேன். நான் கேட்குறேன், ஒன்று சின்ன ஒரு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நல்லா சார், இன்னைக்கு சீரியல் ஆட்டி படைக்குது சார். சீரியல் இல்லை வீட்டில் உங்களுக்கெல்லாம் இப்போ பெண்களுக்கெல்லாம் சில துன்பங்களில் அழறதுக்கு கண்ணீரே இல்லை. ஏன்னா அத்தனை சீரியலும் அதை வாங்கிட்டுது. சில நேரங்கள் அவ்வளவு கொடுமை நடக்குது சார். சீரியலை மாதிரி ஒரு தயவு செஞ்சு உங்களை இந்த ஒற்றுமையாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நகரத்தாருடைய, திருவொற்றியூர் நகரத்தாருடைய ஒற்றுமையை நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த எல்லா பெண்கள் விரும்பினால்தான் அந்த ஒற்றுமை கூட நடக்கும். பெண்கள் விரும்பினால்தான் அந்த ஒற்றுமை கூட நடக்கும். 1-2 இடத்துல இருக்குதே, பொண்ணு லட்டு மாறின்னுவான், வீட்டுக்கு வந்த பிற்பாடு அது பூந்தி ஆக்கிடும். பொண்ணு கிளி மாதிரின்னுவான், அது சில வீடுகளில் வந்ததும் கொத்தும். அதை முன்கூட்டியே சொல்கிறது 1-2 இருக்கு இல்லையா? அதை விட்டுடுவோம். நாம் 99% மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு ஒற்றுமை உடைய ஒரு சமுதாயம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஏதாவது பிள்ளைகளுடைய வளர்ச்சி எல்லாத்திலையும். அதனால்தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்லி கொடுத்ததுனால உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு அம்சம் தாய்க்கு இருக்கிறது. அந்த தாய் ஏன் தெரியுமா? துறவிகளை கூட மன்னன் வந்து வணங்குவான் சார். ஆனால் அந்த துறவியே ஒரு தாயை வணங்குகிற பாக்கியம் பெற்ற ஒரே நடமாடும் தெய்வம் தாய் தான். அவன் மனைவின்றவர் தானே தாயாக மாறுகிறாள். அதனால் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சார், அவன் வந்து அழகாக சொன்னார். நிறைய செய்திகளை பழனி நல்லா சொன்னார். உண்மையிலே ஒரு ஆணுக்காக இருந்து நம்ம அதை கரையேற்றினாலும் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மென்மை இருக்குது பாருங்க, அதுதான் இறைவனுடைய படைப்பு. இன்னொரு செய்தி ஒன்று இறங்கி வந்து சொல்கிறேன். இந்த சீரியலை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள் இல்லை. ஐயா மன்னிக்கணும், அவரும் சீரியலில் வராரு, ஒன்றும் இல்லை, அம்மாவும் சீரியல், அந்த சீரியல் தவிர அதை சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா வர்றாங்க சீரியல். நான் சொல்ல பொழுதுபோக்குறதுக்கு, அது சமுதாயத்தின் பழுது பார்க்கறதுக்கு இல்லை. சில விஷயங்கள் அவனுக்கு அதுக்காக எடுத்துங்க. ஏன்னா நானே மனைவி மேலே ஆரம்ப காலத்தில் ரொம்ப பாசமாக இருந்தேன். இப்போ எனக்கு அது பக்தியாக மாறி போச்சு. ஏன் தெரியுமா? நான் ஒரு நாள் ஓய்வாக வீட்டில் இருக்கிற போது ஒரு சீரியலை பார்த்தேன். ராத்திரி பூரா தூக்கம் வரல சார். அந்த அரை மணி நேரத்தில் அவ்வளவு பிரச்சனை இருக்குது அதில். நான் நினச்சி பார்த்தேன், அடடா, அரை மணி நேர பிரச்சனையே நம்ம தூங்க வைக்கலையே, 7-8 சீரியலை பார்த்துவிட்டு இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கின்னு சோறு போடுறா பத்தியா இல்லை? அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அப்போ ஏதோ ஒரு பவர் இருக்குல்ல அவளுக்கு, அந்த பவருக்கு பேர் தான். அதனால தான் பெரியவங்க சக்தின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றதை நான் உணர்ந்து இன்றைக்கி நான் பக்தனாகவே மாறிட்டேன். ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்கிறேன் சார், ஒரு மனை தாரம். அதனால தான் அவர்கள் தாரம்னு பேர். குடும்பத்தினுடைய உரமாக இருந்து வெளியில் தெரியாத வேர்கள்னு சேக்கிழார் சொன்னார். பெண்ணேகத்தின் வேர் சார். ஆமாம், மரம் கணவன் வச்சுங்க, கிளைகள்னா உறவுகள்னு வச்சுங்க. எல்லாமே தெரியும், கண்ணுக்கு தெரியும், பூ தெரியும், பிஞ்சு தெரியும், காய் தெரியும், கனி தெரியும், ஆனால் இலை தெரியும், வேர் தெரியாது. அந்த தெரியாத வேர் தான் இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிற மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற பெண் என்பதனால். அதனால்தான் வேறென நீ இருந்தாய் கண்ணம்மா, வீழ்ந்து விடாமல் இருந்தேன். நன்றி, வணக்கம்.